பார்க்க போகிற ரெசிபி கடலை மிட்டாய். வாங்க பார்க்கலாம். 1 கப் தோல் நீக்கிய வேர்க்கடலை, 1 கப் பொடிச்ச வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 சிட்டிகை ஏலக்காய் தூள், அப்புறம் 1/4 கப் தண்ணி பாகு காய்ச்சறதுக்காக. ஃபஸ்ட்டு அடுப்பில் பேனை வச்சுட்டு நம்ம இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் 10 முதல் 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா வறுப்படலைன்னா க்ரன்ச்சியாக இருக்காது. அப்பப்போ அதை கிளறி விட்டுட்டே இருக்குங்க. அப்படியே விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதே மாதிரி மிதமான சூடுன்றது ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் ஸ்பாட்ஸ் வந்து அந்த வேர்க்கடலையில் இருக்கும். நல்லா அந்த ரெட் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த பவுல்லேயே அது இருக்கட்டும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். அடுத்தது ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். ஒன்ஸ் கொதிநிலை வந்த உடனே எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிவிடுங்க. அது கொதிக்கிற சமயத்தில் ஒரு பவுலில் வடிகட்டி செட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தது அது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்ட போகிறோம். ஏன்னா வெல்லத்தில் நிறையா இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். வடிகட்டிக்கிறது நல்லது. ஒன்ஸ் வெல்லம் நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து வடிகட்டிக்கங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி வச்சாங்கன்னா ரொம்ப நல்லது. வடிகட்டிட்டு மறுபடியும் அதே பேன்லேயே வடிகட்டின வெல்லத்தை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் கொதிக்க ஆரம்பித்த உடனே நெய்யும் ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க. அதை கொதிச்சிட்ருக்கட்டும். ஒரு பக்கம் ஒரு சின்ன பிளேட்டில் தண்ணி, இன்னொரு பிளேட்டில் நம்ம நெய்யை வந்து க்ரீஸ் பண்ணி வைக்க போகிறோம். நெய்யை அந்த பிளேட் ஃபுல்லாக நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த பிளேட் ரெடியாக இருக்கணும். ஏன்னா கடலை மிட்டாய் ஆன உடனே நம்ம இமீடியட்டாக இந்த பிளேட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பக்கத்தில் தண்ணி வச்சுருக்க பிளேட்டில் கொஞ்சமாக பாகு எடுத்து ஊற்றி பாருங்கள். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா உடையணும். நல்லா க்ரன்ச்சியாக அது உடையணும். அதுதான் நம்மளுக்கு தேவையான கரெக்டான பதம். சரியான பதம் வந்த உடனே ஆறின வேர்க்கடலையை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நல்ல வேர்க்கடலையில் எல்லா பக்கமும் வெல்லம் படுற மாதிரி நல்ல ஈவனாக கிளறி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுமே நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க கீ பிளேட்டுக்கு இதை மாற்ற போகிறோம். ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பூரிக்கட்டையில் நெய் தடவி அதை நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே பீஸ் போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.